மாப்பிள்ளைக்கு என்னமோ பணக்கார சம்பந்தம் எல்லாம் வந்திருக்கு. ஆனா மாப்பிள்ளை அதெல்லாம் விரும்பல. ஏன்னா ஏழையா இருந்தாலும் ஒரு நாள் அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தா குடும்ப பாங்க இருக்கும் பாருங்க. அதோட முதல் சம்சாரத்தோட குழந்தைய பொறுப்பா அக்கறையா பாத்துக்கணும்னு சொன்னா ஒரு நல்ல மனசு வேணும் இல்லீங்களா? அது நம்ம வசந்தி மாதிரி பொண்ணுகிட்ட தானே இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த சம்பந்தத்துல நான் ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறேன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த வீடு அடமானத்துல இருக்கு. அதோட கல்யாண வயசுல இன்னொரு பொண்ணு இருக்கு. பையன் நிலையும் சொல்றதுக்கு இல்ல. வசந்தியோட அப்பா வேற பொறுப்பு இல்லாம வீட்டை விட்டு ஓடிட்டாரு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் சட்டுப்புட்டுன்னு முடிக்கணுங்கிறேன். இன்னும் என்ன யோசனை? அவர்தான் இருக்கிற நிலைமையெல்லாம் யதார்த்தமா சொல்லிட்டார்ல. சரின்னு சொல்லி சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லுங்கப்பா. நல்ல நாளுக்கு என்ன? நாளைக்கே தை 17, வெள்ளிக்கிழமை. ஏதாவது ஒரு கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்னையா அது? பத்திரிக்கை அடிச்சு 4 பேரை கல்யாணத்தை கூப்பிட வேணாம், நீ பாட்டுக்கு கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறிய. இங்க பாருங்க, உங்களை விட பெரிய இடம்னு சொன்னா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசி கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அதோட மாப்பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம். ஆடம்பரமா அப்படி இப்படி செய்யுங்கிற மாதிரி அவருக்கு ஒண்ணும் ஈடுபாடு இல்ல. நமக்கு வேண்டியது கல்யாணம் தானே. சரின்னு சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரமே சம்பந்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஜவுளி நகண்டட்டு என்ன உண்டோ வாங்க வேண்டியதை வாங்கி வேண்டிய ஏற்பாடு செஞ்சிருவான். ஏன்பா மென்னு முழுங்கிக்கிட்டு? முழு மனசோட சரின்னு சொல்லுங்கப்பா. சரி, சாயங்காலமா சம்பந்தியை கூட்டிட்டு வாங்க, நல்லபடியா பேசி முடிச்சு நடத்திடுவோம். ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணே வந்துருச்ச, ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். அவளை கேட்காட்டி என்னங்க? எங்க பொண்ணு நாங்க சொன்னா மாட்டேன் நான் சொல்ல போறேன். நீங்க போய் வேண்டிய ஏற்பாடு கவனிங்க. சரி, சாயங்காலமா சம்பந்தியோட வரேன். போயிட்டு வரட்டுங்களா? என்னம்மா அந்த ஆளு சாயந்தரம் சம்பந்தியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு? மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடா? ஆமா, எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். நாளை காலையில உனக்கு கல்யாணம். தாத்தா, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. நானும் நிறுத்தத்தை விட நீங்களா நிறுத்திட்டு அது மரியாதையா இருக்கும். படார் படார வார்த்தைகளை வீசாதம்மா. எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். 6 அமர யோசனை பண்ணித்தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கும். நீங்க என்ன முடிவு பண்ணினாலும் சரி, நான் ஏன் முடிவை சொல்றேன். சாயந்தரம் சம்பந்தின்னு யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்தா நிச்சயமா நான் வெளியில போயிடுவேன். ஓஹோ, இந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. என்கிட்ட போய் எதிர்த்து பேசுற அளவுக்கு நிக்கிறேன். இங்க பார், வார்த்தை கொடுத்துட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்தியா தீருவேன். நிச்சயமா இந்த கல்யாணம் கோபி என்ன சொன்ன? வசந்தி எந்த செய்யணும்னு நோக்கிட்டு வா. சாயங்காலத்துல இருந்து 3 தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் ரோட்ல வெயிட் செய்யும். நீ போய் வசந்தி கூட்டி வருமோ? நட. எந்த இது பெட்டி? துணி, பணம், நகையெல்லாம் இருக்கு. நோக்கோ வசந்தி, நம்ம இப்ப ஓடி போகான் இல்ல, கல்யாணம் கழிஞ்சு இவட தானே வரும். ஐயோ வேண்டாங்க, இங்க வெளியூர்க்காது. திரும்ப இங்க வந்தா உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. வசந்தி, கேரளக்காரன் மரியாதைக்கு பயந்து வந்தனே, பட்சே பேடி இல்ல. கல்யாணம் கழிஞ்சு வீட்டுக்கே வரும். ஏது வந்தாலும் சரி. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. முதல்ல பெட்டி வச்சுட்டு வரும். நீங்க எதுக்கு சொல்ற? ஓ வசந்தி.
4:30 மணிக்கு புறத்தே உள்ள கடை திறக்கும். மாலையும் தலைக்கேரும் வாங்குவேன். இருக்கு வசந்தி. வசந்தி, வசந்தி நோக்கோ. எந்த வசந்தி? வசந்தி, நம்மள்தான் இப்ப கல்யாணம் செய்ய போகுதல்ல, பின்ன எந்த கரை என்னது? வசந்தி, வீட்டுல எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கி ஊரறிய நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா யாருமே இல்லாத அனாதைங்க மாதிரி. வசந்தி, நம்ம ஆசைப்பட்டது நடந்தால் அப்புறம் தெய்வம் கோயில் எல்லாம் எந்தன கரையண்ட வசந்தி. ஊரை விட்டு ஊரு புழைச்சு வந்தவனி எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா ஒண்ணு தெரியாத பொண்ணு இப்படி கலந்துக்கிட்டு வந்திருப்ப. அசலூர்காரனை வீட்டுல குடி வைக்காதீங்க, தலைத்தலையா அடிச்சுக்கிட்டதை கேட்டீங்களா? பாவி, என் மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா. பாடி இந்த பக்கம் பாடி. சாரே, எப்போ நீங்கள் பெண்குட்டி வீட்டை விட்டு ஓடி வந்ததோ அவள் அப்பவே இன்னைக்கு சொந்தம். இனி நீங்கள் ஆசீர்வாதம் செய்யணுதான் முறை. ஆசீர்வாதமா? இன்னுமா பாத்துட்டு நிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேப்லெட்ஸ் போடுங்க. இப்போ உனக்கு ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. என்னால என் மனசு மாத்திக்க முடியல. கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன சாக விடுங்க. ஓகே, உன்னோட பிரச்சனைக்கு சாவு ஒண்ணுதான் ஒரு நல்ல முடிவுன்னா அதை நான் தடுக்க விரும்பல. எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஸ்பேர் பண்ணு. என்னோட நிலைமை என்னங்கிறதையும் நானும் உனக்கு சொல்லிடுறேன். அதுக்கு நீயே ஒரு நல்ல முடிவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஷ்டப்படி செய். என்னோட முதல் மனைவி பேர் சாந்தா. நானும் அவளுக்கு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தலைப்பரிசவங்கிறது மறுஜென்மம் எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா என் மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை. முதல் ஜென்மத்தோடைய அவளுக்கு விதி முடிஞ்சிருச்சு. என் மனைவி மேல எனக்கு எவ்வளவு அஃபெக்ஷன்ங்கிறத எங்க அம்மாவை பார்த்தே நீ தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைங்கிற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆஸ் எ டாக்டரா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்க அம்மாவுடைய சாவு நிச்சயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பிடிவாதத்தையே நான் மாத்திக்கிட்டேன். அட்லீஸ்ட் சாகும் போதாவது அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். இப்போ உன்னோட தற்கொலையினால அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக என் மனைவியா நீ நிரந்தரமா இங்கேயே தங்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எங்க அம்மாவுடைய திருப்திக்கா மருமகங்கிற பேர்ல ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த வீட்டோட இரு. அதுக்கப்புறம் உன்னை நானே உன் காதலங்கிட்ட சேர்த்து வைக்கிறேன். பண்பாட்டை மீறக்கூடாதுங்கிற பயத்துல தற்கொலைங்கிற பலகீனமான முடிவுக்கு போறது சரியில்லை. அதுக்காக என் கூட ஒரு பொய்யான வாழ்க்கை நடத்துறதையும் நான் விரும்பல. இது ரெண்டை விட உன் காதலங்கிட்டே நீ திரும்பி போறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமானதான். காலையில உன்னை மறுபடியும் சந்திப்பேங்கிற நம்பிக்கை கூட திரும்பி போறேன். குட் நைட். மார்னிங். நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நேற்று நைட் கொடுத்த டேப்லெட்ஸை காலையில மத்தியானம் கன்னியூ பண்ணு. நான் ஈவினிங் வந்துடுறேன். மிஸ்டர் மாதவன் எப்படி சிட்டியில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் 2 டேஸ்ல எப்படியா தேடி கண்டுபிடிச்சு உன் விஷயமா பேசுறேன். வரேன்.
ஒரு சின்ன ரிக்வஸ்ட். மருமக தன்னை பார்க்க வருவான்னு அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாமியாருங்கிற உறவு இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரத்துல போக போற ஆத்மா, அதுக்காகவாது ஒரு தடவை கீழே போயிட்டு வந்துரு. ஏப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்கிறிய, அந்த பொண்ணு என்ன நினைப்பா? ஒரு நாளைக்கு வீட்டோட இல்லப்பா, நான் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட சில பேஷண்ட்ஸ்களை எல்லாம் நானே டெய்லி செக்அப் பண்ண வேண்டியிருக்கு. நான் வரட்டுமாமா? ஏப்பா வசந்தி ஏன் இன்னும் கீழே வரல? அது இத்தனை நாளா என் ரூம்ல உள்ள புக்ஸ் எல்லாம் கண்டபடி போட்டு வச்சிருந்தல, காலையில இருந்து வசந்தி தான் அதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. குளிச்சுட்டு வந்துருவா. வசந்தி உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா? இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அம்மா சாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. டாக்டர் மாதிரியே பேசாதடா, கொஞ்ச நேரத்துக்கு என் புள்ள மாதிரி பேசு. அந்த பொண்ணுகிட்ட என்னோட திருப்திக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடந்துக்காதடா. அவளை கண் கலங்காம வச்சுக்குவேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சொல்லுடா, அவளோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு. என்னோட சந்தோஷத்தோட வசந்தியோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட மனசு சங்கடப்படாம எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நான் நடந்துக்கிறேன். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். கலாட்டா நடந்தது இந்த கோயில்ல தான். ஆனா அவங்க யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அடிபட்ட ஆள் இப்ப எங்க இருக்காரு என்னங்கிற தகவல் யாருக்காவது தெரியுமா? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. இதோ இவன் கோயில் வாசல்ல தான் பூக்கடை வச்சுட்டு இருக்கான். அங்கதான் தூங்குவான். அவனை கேளுங்க, எல்லாம் தெரியும். என்ன சார்? இந்த நாள் ராத்திரி இங்க ஏதோ ஒரு கலாட்டா நடந்ததா? ஆமா சார், யாரோ 2 பேர் கல்யாணம் கட்டிக்கு வந்து கலாட்டா நடந்து போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை அடிச்சு போட்டு பொண்ணை கூட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை யாரோ மலையாளி போல இருக்கு. அந்த ஆளுக்கு யாரும் எங்க சொந்தங்கிறதா தெரியல. ஏதாவது போலீஸ் என்கொயரி நாங்களாம் நைஸா கலந்துக்கணும். அப்புறம் அவரை ஏதோ ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்தாருன்னு சொன்னாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் எதுங்கிறது நமக்கு தெரியாது சார். டிஃபன் சாப்பிடுங்க மம்மி. இது பாருமா, சும்மா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. எனக்கு பசிச்சா நானே வந்து சாப்பிட்டுக்குவேன். கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போ. மணி 9 ஆச்சு மம்மி. மாத்திரை வேற சாப்பிடணும். எனக்கு மாத்திரையே வேணா ஒண்ணும் வேண்டாம், நீ உள்ள போ. ப்ளீஸ் மம்மி. அடடடா, கொஞ்ச நேரம் வாய் விட்டு இருக்க மாட்டியா? போல. ஹலோ, யாரு உஷாவா பேசுறது? ஆமா டாடி. என்னம்மா புது மம்மி இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? இல்ல காபி டிஃபன்லாம் சாப்பிட்டாங்களா? இல்ல டாடி, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். மம்மி சாப்பிடவே மாட்டேங்குது. அப்ப இன்னும் மாத்திரை கூட போட்டுக்கலையா? கீழே போய் பாட்டியாவது பார்த்தாங்களா? சரி, நீ கீழே போனீன்னா தாத்தாவும் பாட்டியும் புது மம்மி எப்படி என்னன்னு உன்ட்ட விசாரிப்பாங்க. நீ பாட்டுக்கு அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, டிஃபன் எதுவும் சாப்பிடல, அப்படி இப்படின்னு உலக எழுதி வைக்காத. என்ன? சரி, தாத்தா கேட்டா ரொம்ப நல்ல மம்மி அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூமா. நீ இன்னொரு தடவை மம்மி கிட்ட போய் டாடி சொன்னாங்க நீங்க கீழே போகாட்டியும் பரவாயில்ல, டிஃபன் சாப்பிட்டு கண்டிப்பா மாத்திரையை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றியா? சரி, சொல்றேன் டாடி. ஓகே, நான் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றேன். மம்மி, டாடி சொன்னாங்க நீங்க கீழே வராட்டி பரவாயில்ல, டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. மருமக தன்னை பார்க்க வருவான்னு அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மாமியாருங்கிற உறவு இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரத்துல போக போற ஆத்மா, அதுக்காவது ஒரு தடவை கீழே போயிட்டு வந்து. வாம்மா மரகதம், வசந்தி வருது. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? உட்காருமா. மரகதம், யார் வந்திருக்கா பாரு. வசந்தி வந்திருக்கு. சாப்பிட்டியம்மா? இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? என் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன்ன மாதிரி மகாலட்சுமி அடையறதுக்கு
கொடுத்து வச்சிருக்கணும். சாவிய கொடுங்க. இந்தம்மா, இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் நான் உன்னை நம்பிதாம்மா விட்டுட்டு போறேன். சித்தி வந்தா குழந்தைய சரியா கவனிச்சுக்க மாட்டாங்கிற பயத்துலதான் அவன் இது வரைக்கும் கல்யாணத்தை பண்ணிக்காம இருந்துட்டான். தயவு செய்து நீ எந்த தப்பு பண்ணிடாதம்மா. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே விதி யார் சொல்லுவார், அதை யார் வெல்லுவார்? ஓ கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே. தன்னே தானே தானானே தனலே லாலே லாலே. பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளேனும் சொந்தமாய் நீயும் தீன்போடு ஆசானே. கோபி முடிச்சுக்க போறான். இப்பவே முடிச்சுக்கிட்டு தான் இருக்க. ஒண்ணு கண்டுக்க மாட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எந்த வசந்தி இந்த நேரத்தில் வந்தா? ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும்போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வராதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடா எங்க வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு. அதெல்லாம் வசந்தி, வீட்டுல யாரெങ്കിലും பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தைரியமா இரு. வயசு பொண்ணுங்க வர்றது தப்பில்லை. ஐயோ, இப்படி எல்லாம் கூட ஒரு த்ரில் இல்லைன்னா அப்புறம் லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு? சரி, எந்த த்ரில் வேணும்? மார்கழி மாசம், ராத்திரி நேரம், பௌர்ணமி வேற. எனக்கு 16 வயசு, உனக்கு அதுக்கு தகுந்த வயசு. கொஞ்ச நேரம் ஜாலியா. ஜாலியோ? பேசிட்டு இருக்கலான்னு, வேற ஒண்ணும் இல்ல. சரி இருக்கு, பேசுவோம். என்ன அங்க உட்காந்துட்ட? இப்படி பக்கத்துல வந்து உட்கார. வேண்டேன், நான் இப்படியே இருக்கும். ஐயோ, எப்படியும் நான் மேல வந்துட்டேன். குடிச்சா தருமாடி விழ போகுது. இதுல பக்கத்துல உட்காந்தா ஒரு மாதிரியும், தூரத்துல உட்காந்தா இன்னொரு மாதிரியும் அடிக்க போறாங்க. வந்தது வந்தாச்சு, வர்றதை வாங்கி கட்டிக்குவோம். எந்த வசந்தி? ஏயா, ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கேன், கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவோம், ஏதாவது சில்மிஷம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் ஆசையே உனக்கு வராதா? எந்த வசந்தி? ஒரு பெண்குட்டி எங்கன பேசுற தப்பில்லை. ஐயோ, எப்பவும் மனசுக்குள்ள ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் ஆசை அதிகமா இருக்கும். ஆனா நாங்க அதை வெளியே காமிச்சிக்க மாட்டோம். ஆம்பளைங்க மெதுவா தேங்கி தேங்கி கேட்டுடுவாங்க. பொம்பளைங்க முதல்ல கொஞ்ச நேரம் பிகு பண்ணிக்குவோம், அப்புறம் சரின்னு ஒத்துக்குவோம். நானும் உங்ககிட்ட பிகு பண்ணலான்னு தான் பாக்குறேன். எங்க நீ கேக்குற மாதிரியே தெரியலையே. எந்த வசந்தி? இப்ப உனக்கு எந்த வேணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மடியில தலைய வச்சு படுத்துக்கோ. மடியிலோ? அது எனக்கு இஷ்டம் இல்ல. செய்ய மாட்டியா? ஏய்யோ, இப்படி படுக்க போறியா இல்லையா? சத்தம். அப்படித்தான் கத்துவேன். சத்தம். இதோ பாரியா, இப்ப நீ மடியில படுக்கல, ஐயோ அம்மான்னு சத்தம் போட்டு கீழே எல்லாரும் எழுப்பி நீதான் என்ன மேல தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல போற. அப்ப மரியாதை படு. பட்டுங்கிற. யோ, அது மடி இல்லையா, முட்டி. கொஞ்சம் இப்படி திரும்பி படு.
திரும்புங்கிற என்னையாச்சு? வேண்டாம். என்னையா? நான் இப்படியே இருக்கும். ஏன் திரும்ப மாட்டேங்கிற? திரும்பினால் என்னவோ போலுண்டு. என்னமோ போலுண்டா? நான் என்ன பேய் பேசாதா இல்ல பூதமா? கொஞ்சம் திரும்பி படியா. நோக்கோ வசந்தி, எனக்கு கோபம் வரும். போ. போக முடியாது. ப்ளீஸ் வசந்தி. சரி போறேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். எந்த? நான் கீழே போகணும்னா ஒரு கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸோ? ஆமா, முத்தம். எந்த கிண்டலோ? முத்தம். நான் தரல. அப்படின்னா ராத்திரி பூரா நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ். இங்க பாரியா, சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன். இல்லன்னா விடிய விடிய இங்கேதான் உட்காந்துருப்பேன். ஒண்ணு தன்னால் மதியோ? ஒண்ணு கூட அப்புறம் பாக்கலாம். நான் தரல. சரி சரி சரி, ஒண்ணு போதும். யோ, என்ன அது? இந்த மொழியோட வந்தா எனக்கு எப்படியா மூடு வரும்? கொஞ்சம் சிரிச்சிட்டு வாயேன். சிரியோ? அது சரி, இதான் சிரிப்பா? கொஞ்சம் ரொமான்ஸா சிரிக்க தெரியாதா? ரொமான்ஸ்? இது ஏதோ சுமாரா இருக்கு, கொடு. என்னம்மா? வசந்தைய காணோம்பா. பின்னாடி ஒண்ணு கிண்ணுக்கு போயிருப்பா, போய் பாருமா. பின்னால இல்லப்பா, கதவு சாத்தி இருக்கு. கதவு சாத்தி இருக்குதா? ஆமாப்பா. முன்னாடி வாசல் பக்கம் பாரு. வசந்தி போகும் வசந்தி. கீழே எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. நான் போனா திரிஞ்சு போகும். கிழவன் மேலே வந்தால் எனக்கு அடி விழும். பரவாயில்ல. இந்த பரவாயில்ல, எனக்கு அடி விழுந்தால் பரவாயில்லையோ? போ. நான் போக மாட்டேன், போ. ஆட்டோ அன்னைக்கு தருமடி வாங்க போறாரு. யோ, இவட வரும். அப்படியா? வரும். அப்படியா? வசந்தி, ம்? இவட இருந்து சாடிரு. மூஞ்சிய பாரு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? இங்க இருந்து குதிச்சா ஒரு எலும்பா தெரியுமாயா? பரவாயில்ல, அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. எப்படி? ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. உன்னை இங்கே இல்லப்பா. என்னம்மா அது? ஐயோ, எங்க போனாலும் என்னவோ. இருமா, ஒண்ணும் இல்லம்மா, பயமா இருக்கு. வசந்தி, எனக்கு ஒரு ஐடியா. என்னையா? தாவணி வளர்க்கும். யோ, என்ன அது? தரு வசந்தி. தாவணி இருக்கியா? தரு பையன். எந்த வசந்தி? ஹைட் காணில்ல. என்ன செய்யுது? ஒரு ஐடியா. எந்த? ஒரு வேட்டி அவரு. யோ, பொம்பளை நானே தாவணி அவுத்துட்டா உனக்கே வைக்கும். குடு குடியா. வேகம் வேகம். இறங்கும். இப்ப நான் இறங்கணுமா? இறங்கும். எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்ன? ஒருவேளை மேல போயிருப்பாளோ? அடடே, ஆமாம்மா. இந்த வத்தல், மிளகா, வடகம் இதெல்லாம் மேல காய போட போயிருப்பா. போய் பாரு. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? இந்த அர்த்தராத்திரில தான் காய போடுவாங்களா? வசந்தி, எந்த வேஷ்டி, எந்த வேஷ்டி. இதையா அவுக்குறேன் இல்ல? ஆமாம்மா, வசந்தி வயசு பொண்ணு, அவனும் வயசு பையன், அதுலயும் வாசிக்கிற ஆளு. அதுல மயங்கி மேல போயிருந்தான்னு போயிருப்பா. போய் பாருமா. என்னப்பா இது ஆம்பளை இருக்கிற இடத்துல நான் தனியா போ சொல்றியே? ஆனா வயசான காலத்துல நான் ஏறி கீழே கீழே உளுந்து தொலைச்சிருவேன். நீ போமா, போ. ஓ அப்பா, உன்னோட போமா, போய். எந்த வேஷ்டி, எந்த வேஷ்டி. ஐயோ, கர்மம் கர்மம். என்னம்மா திருத்திரன் பண்ணிக்கிற? ஏதாவது தப்பு தண்டா பண்ணியா? ஆமா டாடி, மம்மி காலையில இது உங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க, நான் மறந்துட்டேன்.
பாக்குறது? அந்த போட்டோக்கு பிரேம் சரியில்லை, நேரா மாத்தணும். நீ வச்சுட்டு போ, நான் அப்புறமா மாத்திக்கிறேன். சரிங்க. இப்ப அம்மா எங்கம்மா? அம்மா கீழே இருக்காங்க டாடி. வீட்டுல ஏதோ விசேஷம் போல இருக்கு, ஒரே கூட்டம். சரி, நீ போய் கீழே இரு, டாடி போன் பேசிட்டு வரேன். சரி. இல்ல? Hello, this is 425202. Okay, call to Palakkad. Number 4231. PP, Mr. Menon. Yeah. No. Lightning call. Okay, thank you. Yes, speaking. கொடுங்க. Hello, Mr. Menon sir. I'm Dr. Anandan here. சௌக்கியம்தா. What about you? ஒண்ணு இல்ல, உங்களால ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு ரொம்ப வேண்டான ஒரு ஆளு பாலக்காட்டுல இருக்காரு. நான் ஒரு அட்ரஸ் தரேன். நீங்க யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த அட்ரஸ்ல தான் இருக்காரா என்ன ஏதுங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, மேட் ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்களே நேரடியா போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எஸ் மாதவன், நம்பர் 15, மஞ்சக்குளம், பாலக்காட் 14. ஆமா. நோ, அவர் என்ன கடன் தர வேண்டியதில்ல, நான் தான் அவருக்கு கடன் பட்டிருக்கேன். ஐ மீன், அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ஒண்ணு பை மிஸ்டேக்கா என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அதை எப்படியாவது திருப்பி அவர்கிட்டே ஒப்படைக்கணும். அதுக்காக தான் அவரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க ட்ரங்காலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. நான் மெட்ராஸுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல 100 பொம்பளைகளை மேல என்ன பார்த்து சிரிச்சிருக்கு. ஆனா நான் ஒரு பொம்பளை கூட பார்த்து சிரிச்சு கிடையாது. அப்படி சிரிச்சிருந்தா திருச்சூர்ல 2 வீடு கட்ட முடியுமா? எர்ணாகுளத்துல சோப்பு கம்பெனி வைக்க முடியுமா? கொச்சியில என் பேர்ல 2 லாரி ஓடுமா? சேட்டா, நீங்க பொழைக்க வந்தவர். ஆனா இவரு பெரிய மியூசிக் டைரக்டர். காதல ரசிக்கிறாரு. காலையில இட்லி பொட்டல மட்டும்தான் மாடிக்கு வருது. ஆனா ராத்திரில பொண்ணே மாடிக்கு வருது. வளையல வைக்கிறது என்ன, திருப்பி எடுக்கிறது என்ன, வளையல கையில மாட்டி விடுறது என்ன. அடேங்க அப்பா, லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். என்னோட கோபி, ഞാൻ എന്നെ கொண்டு கடையும் இட்லி கொண்டு கொடுத்து அண்ணிനെ പറഞ്ഞது நீ இல்ல. ஹார்மோனி பொம்மையை காட்டி ஜோடி பொருத்தம் செட்டப் ஆயிட்டுன்னு പറഞ്ഞது நீ இல்ல. பாட்டுக்கு டியூன் போடும்போது ஆ பாட்டுக்கு விளக்கம் പറഞ്ഞதும் நீ இல்லடா. இப்ப என்னடா கட்சி மாறி? சரி விடாதானே, நடந்தது நடந்து போச்சு. வாழ்க்கையில எத்தனையோ தப்புங்க நடக்குது. அதுக்கெல்லாம் போய் நம்ம கவலைப்படலாமா? இதெல்லாம் கண்டுக்காத. கோபி, எந்தடா பீடி பத்த வச்சு? ஆசானே, உனக்கு கல் அடிபட்டுருக்குது, மூக்கில் அடிபட்டுருக்குது, வாயில் அடிபட்டுருக்குது, எல்லாத்துலயும் அடிபட்டுருக்குது. அந்த வேதனைய என்னால தாங்க முடியல ஆசானே. அதை மறக்கிறதுக்காக தான் பீடி அடிக்கிறேன். இதை கண்டுக்காத ஆசானே. மீனாட்சி, 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 கொஞ்சம் நர்ஸ கூப்பிடுமா? என்னங்க, வீட்டுல ஒருத்தருமே இல்லையா? செங்கம்மா அவங்க வெளியே போயிருக்காங்க. வேலைக்காரி கூட காணுமே. எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? ஆயத்த கலக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த பெட் பேன் எடுத்து வைக்கிறியாமா?
மிஸ் வசந்தி இந்த வீட்டோடய இருக்க போற மருமகளா இருந்தா கூட இந்த மாதிரி காரியத்தை செய்ய சங்கடப்படுவா. மிஸ்டர் மாதவன் ரொம்ப கொடுத்து வச்சவர். நீ இந்த லைன்ல உள்ள கடைங்களா வேலை தேடு, நான் அந்த லைன்ல உள்ள கடைங்களா வேலை தேடுறேன். இந்த ஸ்ட்ரீட் கடைசியில நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்க அவங்களுக்கே வேலை கிடைக்கும். நான் வரட்டுமா? ஏடோ எந்தடா ഞാൻ കേരളക്കാരൻ, தமிழ்நாட்டில் பாஷை தெரியாமல் எங்கட சம்சாரிச்சு எங்கட வேலை கேட்கும். நீ ஒரு புரியாத ஆளா இருக்கா தானே? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளருமாங்க. அதான் எங்க பண்பாடு. போய் தைரியமா முயற்சி பண்ணு. இதோட உண்மையான விலை 50 பைசா. இதே ஜாமான இங்க சுத்தி உள்ள கடைகளை கேட்டு பாருங்க, 1,000 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா நான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு கவர்மெண்ட் ரேட்ல வித்துக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து உபதேசம் பண்ணாத. என்னடா என்னையா, എനിക്കും ഈ കടയ്ക്കും യാതൊരു സംബന്ധം ഇല്ല. ഇത് ഇവരുടെ കട. பிளாட்பாரத்துல கடை வைக்க கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லி இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாவிலே நீ கடை வைப்ப. யோ காலி பண்ணிய சீக்கிரம். அதனால என் வேலையெல்லாம் நானே செஞ்சு பழகணும்னு டாடி சொன்னாங்க. அதனாலதான் நானே குளிக்க வந்தேன். இது பாருமா, இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லா வேலையும் நானே செய்யறேன். தேங்க்ஸ் மம்மி. உஷா, உஷா, உஷா. இது பாருமா. என்ன மம்மி? அப்பா வந்திருக்காரு, நீ போய் அவர் கூட படுத்துக்க. வேண்டாம் மம்மி. குட் ஈவினிங் டாடி.
உஷா, வாமா நம்ம ரூம்ல போய் படுத்துக்கலாம். வேண்டாம் டாடி, நான் இங்கே படுத்திருக்கேன். சொல்றத கேளுமா, மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் வரமாட்டேன் போ. உஷா, டாடி கோவம் வரும், ஒழுங்கா சொல்றத கேளு. எந்திரிச்சு வா. நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, போயே. உஷா, என் பொறுமையை சோதிக்காத. தயவு செய்து எந்திரிச்சு வந்துரு. வரமாட்டேன் போ. உஷா, டாடி இது வரைக்கும் ஒன்னு அடிச்சது இல்ல, மரியாதையா எந்திரிச்சு வந்துரு. வரமாட்டேன் போ. ஸ்டூபிட், நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன எழுத்த பேசிட்டு இருக்கேன். பேசுறியா? பேசுறியா? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால அவனுக்கு திமிரா போச்சா? போதும். நில்லுங்க. எம்மையில இருக்கிற ஆத்திரத்தை இப்படிதான் இந்த சின்ன குழந்தைகிட்ட காட்டணுமா? பிஞ்சு மனசுல எந்த விஷயமும் ஆழமா பதிஞ்சிரும். இப்ப உன்னால கிடைக்கிற இந்த அம்மா சுகம் எப்பவும் எனக்கு வேணும்னு கேட்டா நான் என்ன செய்ய முடியும்? ஹலோ ஆத்தானே, வாங்க வாங்க, கமான். ஒன்னும் ஆச்சரியப்படாதீங்க, நம்ம கடை தான். பிளாட்பாரத்துல வச்சா தூக்கினாங்கன்னு தான் இப்படி ஒரு செட்டப் பண்ண. வாங்க. ஓ, எங்க ஆத்தா வர்றாரு, 2 ஸ்பெஷல் காபி வாங்கிட்டு வா. குயிக் குயிக், வாங்க சார் உட்காருங்க. எடோ கோபி, இனி நீ என்ன ஆசான்னு விളിക്കണ്ട. உன்னை போல ஒரு கேடிக்கு ஆசானா இருக்க நான் வெட்கப்படணும். உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க ஆசானே, யாரும் பிறக்கிறப்போ திருடனா பிறக்கிறது இல்ல. ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆக்கிருது. பின்னால சில்லறை சேர்ந்தோனியா ஏதாவது கோயில் குளம் போய் முடிய காணிக்க கொடுத்தா நாம செஞ்ச பாவெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆமா ஆசானே, உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சுதா? என்னை போல் நியாயம் தர்மம் உள்ளவனுக்கு லோகத்தில் எங்கன வேலை கிட்டும்? தெரியல, அப்புறம் எனக்கு என்ன வேண்டி கிடைக்க அட்வைஸ்? சரி சரி உட்காருங்க ஆசானே, ஒரி பண்ணிக்காதீங்க, உட்காருங்க ஆசானே. பாருங்க ஆசானே, எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க. நானே ஒரு சொந்த படம் எடுக்கிறேன். அதுல உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கொடுக்குறேன். நோக்கடா கோபி, நின்ன போல் ஒரு கல்லன் படம் எடுத்தால் அவட மியூசிக் டைரக்டர் சான்ஸுக்கு கைகட்டி நிக்கனால் மாதவன் இல்ல. பாலக்காட்டு மாதவனுக்கு ஒரு பிரஸ்டீஜ் உண்டு. ஆசானே, வாழ்க்கையில இதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். அவசரப்பட்டு மிஸ் பண்ணிராத. நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல். എടോ, ഞാൻ പാലക്കാട്ടിൽ ട്രെയിൻ ഏറുമ്പോൾ ഗോപിന്ന് പറഞ്ഞ് ടിക്കറ്റ് എടുത്തില്ല, മദ്രാസ് സെൻട്രൽ സ്റ്റേഷൻ പറഞ്ഞാണ് ടിക്കറ്റ് എടുത്തത്. എന്റെ திறமையில் எனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை உண்டு. உன்னை திருத்தவும் முடியாது. மெட்ராஸ்ல வந்து ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்க. அரை குறைய தமிழ் பேசுற, அவ்வளவுதான். எனக்கு ஒரு கடையும். என் கடையில வேலை பாக்குற வர்றான். அவனுக்கு முன்னாடி என்ன வாடா போடான்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் எனக்கு மரியாதை இருக்காது. கொஞ்ச நேரம் வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க. இந்தாங்க. டேய் போடா, போய் வேலையை பாடுறா. நின்ன இடத்துலயே சாப்பிடுங்க. അതുകൊണ്ടാണ് നിന്റെ കയ്യിലെല്ലാം ഞാൻ തിട്ട് വാങ്ങുന്നത്. திட்டா மட்டும் ரோசவில்ல, அதுக்கு தகுந்த பொறுப்பு வேணா. கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்க, சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். நீ பாட்டுல ஆர்மி வச்சுக்கிட்டு இருந்தா கடையில ஒரு சாமானம் இருக்குதாயா? எல்லா சாமானையும் திருடி விட்டுட்டியா? என் வயிறு பத்தி எரியுதியா? என் வயிறு பத்தி. கோபி சும்மா கரையண்டா. பாலக்காட்டு மாதவன் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு மதரா சொன்னா இல்ல நின்ற கடையில் பணி செய்ய வந்தா? திருட்டு போயா திருட்டு. நீ திருடி தேடி வச்ச கடையிலட அது என்ன எல்லாம் திருட்டு போய். சும்மா தர்மநாயம் வச்சு மனுஷன் டென்ஷன் பண்ணி தொலைக்காதயா? ஏப்பா இன்னைக்கு கடை இல்லையா? ஆமாங்க, நீ கடை லீவு, நாளைக்கு தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு போங்க, நாளைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். அடப்பாப்பா இதுக்காக நாளைக்கு வருவாங்க, நான் வேற பாத்துக்கிறேன். இங்க பாத்தியா, ரெகுலர் கஸ்டமர் வர அளவுக்கு என் கடை பாப்புலரா இருக்குது. இந்த சமயத்துல பார்த்து என் கடையில உள்ள பொருளெல்லாம் திருட்டு கொடுத்துட்டியே. கோபி, கடையில் உள்ள எல்லா சாமானும் திருட்டு போய் வச்சே டோலக் மாத்திரம் இவ்வளவு தானே உண்டு. இதுல இருந்து ஏது தெரியுது? ஆமா, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் உன்னோட இருக்கிற வரைக்கும் நான் உருப்படவே மாட்டேன்னு தெரியுது. அங்கன இல்லடா கோபி. லைஃபில் உனக்கும் மியூசிக்கும் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப் உண்டு. அதுகொண்டான டோலக் மாத்திரம் இவட நின்று போய் இதானும் இதோட தத்துவம். ஐயோ கோபி, லைஃபில் நீதி, நியாயம், தர்மம், நேர்மை இது எப்பொழுதும் சோறு போடும். பேசாமல் கடையை மறந்துட்டு டோலக் எடுத்துட்டு என் பின்னாடி வா. ஞான் உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டும்.
யோ நான் உனக்கு என்னையா பாவம் செஞ்சேன்? என்ன ஏயா இப்படி சித்திரவதை பண்ற? என்ன விட்டுடியா, தயவுசெய்து விட்டுடியா. நோக்கடா கோபி, நம்ம 2 பேரும் ஒரு பாவம் செய்தில்ல. ஆ குருவாயூரப்பன் நிச்சயமாயிட்டு நம்மட வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றும். மிஸ்டர் மாதவன், சாரி யாரான்னு எனக்கு தெரியல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க 2 பேரும் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ப்ரொடியூசர். என்னோட படத்துக்கு உங்களை நான் மியூசிக் டைரக்டரா போட போறேன். ப்ரொடியூசர்? என்ன மியூசிக்? நான் ஒரு முக்கியமான விஷயம், அதான் வர முடியாம போச்சு. தயவு செஞ்சு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மட்டும் எனக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. நான் ஈவினிங் நிச்சயமா வந்துடுவேன். ஓகே? ஆமா டாக்டர், ஆமா. எடோ கோபி, லைஃபில் ஃபர்ஸ்ட் ஆயிட்டு எனக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிட்டி இருக்கு. நம்ம இப்போ வாசிக்கும் ராகத்தில் ப்ரொடியூசர் அசந்து ஆயால் அடுத்தடுத்து எடுக்கும் எல்லா படத்திலும் நம்மளையே மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு புக் செய்யணும். எந்தா கவலைப்படாத ஆசானே, ஜமாச்சிருவோம். சார், சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா சார்? ஆப்பிள் ஜூஸ் ஏதாவது இருக்கா? எடோ கோபி, ஆயால் அடுத்தடுத்து எடுக்கும் எல்லா படத்திலும் என்னையே மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு இடணும்னு இப்பதானே நான் പറഞ്ഞது. நீ இப்பவே ஆப்பிள் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் ஆர்டர் கொடுத்தால் ஆயால் ஈ படத்துல என்ன கேன்சல் செய்யும். ஆசானே, அந்த ஆளு முதல்ல உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அதனால சத்தியமா பணமோ காசும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. ஜூஸாவும் சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாமே. 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டா மிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சார். ஆசானே, டியூன் போட்டதுக்கு அப்புறம் மறக்காம கம்போசிங் பாட்டை வாங்கி கொடுத்துடு. என்ன மியூசிக் போடுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்க போல இருக்கு? அதே சார், ஃபர்ஸ்ட்ல சார் எடுக்க போகும் படத்தோட கதை, அதாவது அவுட்லைன் மட்டும் பறஞ்சால் மதி. பின்ன சாங் சிச்சுவேஷன் என்னன்னு கொஞ்சம் விளக்கமாயிட்டு சொல்லணும். நான் கதை சொல்றத விட நீங்க ஜெனரலா ஏதாவது ஒரு டியூன் போடுங்க, நான் கதையில சேர்த்துக்கிறேன். நோ 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 நோ, அது மிஸ்டேக் சாரே. ஒரு மியூசிக் டைரக்டர் எப்பொழுதும் கதை எந்தா, கதாபாத்திரங்கள் எந்தா, கதாபாத்திரங்களுடைய குணாதிசயங்கள் எந்தா, இதை நன்னாயிட்டு மனசுல வாங்கிக்கணும். அப்புறம் தானே டியூன் இடணும். அங்கன இல்லையெங்கில் ഈ மியூசிக்கும் பிக்சருக்கும் யாதொரு சம்பந்தம் இருக்காது. அதானு சார் தயவு செய்து எனக்கு முதல்ல கதையை சொல்லணும். ஓகே ஓகே, இப்ப கதை பாதி வரைக்கும் தான் வந்திருக்கு, அத நான் சொல்றேன். மீதி இன்னொரு நாளைக்கு சொல்றேன். கோபி, கதையை நன்னாயிட்டு டீப் ஆயிட்டு கேட்கணும். எந்தா? சரி. சொல்லுங்க சாரே. அதாவது இந்த கதையில வர்ற ஹீரோ உங்கள மாதிரி ஒரு கலைஞன். என்ன இப்போ மியூசிக் டைரக்டரோ? நானோ ஒரு ஓவியன். அந்த ஓவியன் ஒரு வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறான். நன்னாயிட்டு உண்டு சாரே. முழுசா கேட்டு சொல்லுங்க ஆசானே. சொல்லுங்க சாரே. அந்த ஓவியன் குடியிருக்கிற அதே வீட்டுல இன்னொரு பொண்ணு, அதாவது கதையினுடைய ஹீரோயின், அவளும் குடியிருக்கிறா. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஆழமான காதல் உண்டாகுது. இப்படி அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமா அந்த பொண்ணை வேறொரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. பாவம் சாரே, பெண் குட்டி, அவள் மனசு எத்தனை கஷ்டப்பட்டிருக்கும். அப்புறம் எந்தாயி? தன்னுடைய காதலன் மேல வச்சிருந்த தூய்மையான அன்பை மறக்க முடியாத அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்றான். ஏயா, ஆர்டர் பண்ணா சீக்கிரம் வரக்கூடாது? ஓ, இன்னும் 15 நிமிஷம் கழிச்சு 2 ஆரஞ்சு ஜூஸ் கொண்டா போ. ஆசானே, ஆசானே, எந்தடா ஜூஸ் சாப்பிடு. எந்தடா கோபி, சார் எத்தனை சோகமாயிட்டு ஒரு கதை சொல்லி அதை கேட்ட பின்பு நீ ஜூஸ் சாப்பிட எனக்கு எங்கட மனசு வரும்? மிஸ்டர் மாதவன், நான் சொன்னது கதை தானே, அதுக்காக நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணணுமா? ஜூஸ் சாப்பிடுங்க. சாரே, நீங்கள் இப்போ சொன்ன கதையில் ஹீரோயின் கேரக்டரை ഞാൻ മറന്നുപോയി, ലവർ ക്യാരക്ടറും ഞാൻ മറന്നുപോയി. ஆனால் ഹസ്ബൻഡ് டாக்டர் கேரக்டர், கேரக்டர் என் மனசில் நிக்குது சாரே. எந்த ஒரு கேரக்டர்
ஒரு வாரத்தில் சாக போகுന്ന அம்மை ஒரு புறம், லவரோட போக சம்மதிச்ச ஆ வைஃப் ஒரு புறம், ரெண்டுக்கும் நடுவில் ஆ ஹஸ்பண்ட் கேரக்டர். ஆயால் மனசு எத்தனை பாரமாயிட்டு இருந்திருக்கும். ஒரு வாரம் கழிஞ்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சாரே? அதை இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இப்போதைக்கு அந்த ஓவியனும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுடைய லவ் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டுயட் பாடுறதுக்கு ஏதாவது ஒரு டியூன் போடுங்க. சோகமான மூடில் கொண்டு வந்து சார் டூயட் போட சொல்லுது. ஓகே. சாங் அவுட்டோரா இன்டோரா? அவுட்டோர். ட்ரீம் சாங் ஆர் ரியல்? ட்ரீம் சாங்னே வச்சுக்கோமே. டே எஃபெக்டா நைட் எஃபெக்டா? எப்படி வேணாலும் இருக்கலாம். சாங்கில் ட்ரெஸ் சேஞ்ச், காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் உண்டு. நிச்சயமா உண்டு.